தலைமைத்துவ பண்புகளை பற்றியும் வாரிசு அரசியலை பற்றி நிறைய பேர் வாய்க்கிலேயே பேசிடுவாங்க. ஆனால் ஒருத்தர் நல்லா பேசிடுறாரு, ஒருத்தர் நல்லா களமாடிடுறாரு, அது மட்டுமல்ல, ஒரு தலைமைத்துவத்துக்கு மிக மிக முக்கியமானது என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு கொள்கையை ஏற்று நடக்கும் பொழுது வரக்கூடிய நெருக்கடிகளை சந்திக்கிற அந்த ப்ரெஷர் ஹேண்ட்லிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதை இந்தியாவிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தை போல யாரும் சிறப்பாக செஞ்சதில்லை. இன்றைக்கி ஒரு புது சப்ஜெக்ட் நான் சொல்கிறேன். இந்த ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு அழுத்தங்கள் வருது இல்லை, இந்த நெருக்கடிகள் வருது இல்லை, இந்த கிரைசிஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா, அது இந்தியாவிலேயே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற ஒரு மகத்தான தலைவரை தவிர வேறு யாரும் அதை ஹேண்டில் பண்ணதில்லை. இந்தியா முழுக்க இதே போன்ற பல வழக்குகள் வந்த பொழுதும், டாஸ்மாக் போன்ற பொய்யான குற்றச்சாட்டுகளை தன்னை ஈடுபடுத்த வைக்கப்பட்ட பொழுதும், இது மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களைப் போல இந்த நெருக்கடிகளை யாருமே சிறப்பாக கையாண்டதில்லை. அதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர்கள் கையாண்டதை போல இந்த நெருக்கடிகள் யாருமே கையாண்டதில்லை. இந்தியா முழுக்க பாருங்கள், இப்படி நெருக்கடி தரப்பட்ட எல்லாரும் துண்டக்கான துணியை காட்டுன்னு ஓட்டான். ராகவ் சட்டா பேசியது ஒரு பெரிய லிஸ்டே இருந்தது, மொத்த ட்வீட்டையும் அழிச்சிட்டு ஓடிட்டாரு. ஆம் ஆத்மி மட்டும் ஓடினவர்கள் எத்தனை பேர்? இன்னைக்கு சிவசேனாவுடைய எம்பிக்கள், ராஜ்யசபா எம்பிக்கள் 6 பேர் தாவிட்டாங்க. சிவசேனாவை 2ஆக உடைத்தது பாஜக. இந்த எல்லா அழுத்தத்திற்கும் பணிந்து போனார்கள். எந்த அழுத்தத்திற்கும் இடம் கொடுக்காமல் நின்ற ஒரு கட்சியை பார்த்து, உறுதியாக நின்ற ஒரு கட்சியை பார்த்து, இந்த மண்ணினுடைய அரசியலுக்கு வேண்டி நின்ற ஒரு கட்சியை பார்த்து, 50 ஆண்டு கால பாரம்பரியத்தில் மதசார்பின்மையை எந்த விடத்திலும் காம்ப்ரமைஸ் செய்யாமல், ஒரு காலகட்டத்தில் பாஜக கூட்டணி என்று வாஜ்பாய் காலத்தில் RSSக்கும் பாஜகவுக்கும் மெல்லிய கோடு இருக்கிறது என்று சொன்ன வாஜ்பாய் காலத்தில் வைக்கப்பட்ட கூட்டணியின் போது கூட அவர்களுடைய கொள்கைக்கு வாய்ப்போட்டு போட்டு தான் கூட்டணி வைத்தது பாஜக, திமுக. அப்படின்னா இத்தனை ஆண்டு கால கொள்கை பிரச்சனைகளே, கொள்கை போரிலே எங்கும் தன்னுடைய கொள்கையை சமரசம் செய்து கொள்ளாத ஒரு கட்சியை பார்த்து கொள்கை புடலங்கன்னு எழுதுறதுக்கு அடிப்படை அருகதை இல்லாதவர் சண்முகம்.